தேவன் உங்களுடைய சுயத்தை டெஸ்ட் பண்ணுவார். உங்களுக்குள்ள என்ன இருக்கா, சுயம் இருக்கான்னு எப்படி டெஸ்ட் பண்ணுறது? நீ ஒரு நாய், நீ ஒரு புறஜாதி, இந்த அற்புதத்துக்கு உனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. அப்போ உங்களுக்கு சுயம் இருந்தால் என்ன சொல்வீங்க? நீங்கள் வேண்டாம், உங்கள் அற்புதமும் வேண்டாமீங்க. ஆனால் உங்கள்கிட்ட சுயம் இல்லைன்னா, அவள்கிட்ட சுயம் இல்லை அதனால் சொன்னால், நாய்க்கு அப்பம் வேண்டாம், ஆனால் நாய்க்கு சொல்லுங்கள் சாப்பிடும்போது கீழே விழுகிற அந்த துணிக்கைகள் போதும் இந்த நாய்க்கு என்று தாழ்த்தின பொழுது கையை நல்லா தட்டி இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, பரலோகம் சொல்லியிருக்கோம், பாஸ், அவ பாஸ் ஆயிட்டா, அவ பாஸ் ஆயிட்டா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா கவனிங்க. அவர் இருதயத்தை சோதித்தறிவாராம். சும்மா தாழ்மையா இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், தாழ்மை சுயத்தை சோதித்தறிவார். கேள்வி கேட்டு சோதித்தறிவார். கால தாமதப்படுத்தி சோதித்தறிவார். முகத்துக்கு நேரம் பேசினாரு, ஆனால் சொன்னா அப்ப வேண்டாம், கீழே விழுகிற துணிக்கை போதுன உடனே திரும்பி பார்த்து சொன்னாரு, அவளை நாய்ங்கிறீங்களடா, அவள் ஒரு புற தேசத்தால் நாய்ங்கிறீங்களே, இஸ்ரவேல் யூதன் அப்படின்னு பெருமையாக பேசுறீங்களா, ஆபிரகாமின் பிள்ளைகள்னு பெருமையாக பேசுறீங்களா, இஸ்ரவேலருக்கு கூட இப்படிப்பட்ட விசுவாசம் எவன்ட்டையும் கிடையாது, இவள்கிட்ட இருக்கு, இவ பாஸ் ஆயிட்டா.